அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை வார்த்தையை வழங்குவதற்காக மதிப்புக்குரிய திருமதி ஸ்ரீரஞ்சனி அவர்களை அழைக்கின்றோம். இவரை பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் எனக்கு தெரியும். பல வகையான நூல்களை வெளியிட்டிருக்கின்ற சிறப்பாக சிறுவர் இலக்கிய சார்ந்த நூல்களை வெளியீடு செய்வதிலே தனித்துவம் மிக்கவர். ஆய்வுரை நடத்துவது, வாழ்த்துறை, சிறப்புரை, இப்படியாக பல நூல் வெளியீடுகளிலே தனது பங்களிப்பை தொடர்ச்சியாக வழங்கி வரும் மதிப்புக்குரிய திருமதி ஸ்ரீரஞ்சனி அவர்களை நாங்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்த்துதல் உயர்ந்ததொரு சமூக பண்பாட்டின் இன்னும் ஒரு அடையாளமாகும். சங்ககாலம் முதல் இன்று வரையான எங்களின் பண்பாட்டின் மாற்றம் பெறாத கூறுகளில் ஒன்றாக வாழ்த்துதலும் தொடர்கிறது. வாழ்த்துவதற்கு வயது பேதமோ தகுதி பேதமோ ஒரு பொருட்டல்ல. ஒருவரை ஒருவர் வாழ்த்துகின்ற இந்த பண்பு மனிதர்களை மேம்படுத்த வல்லது என்கின்றன. எங்களின் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கின்றன. அவ்வாறே நாங்களும் பல்வேறு காரணங்களுக்காக பிறரை வாழ்த்துகின்றோம். ஒருவரின் பிறந்த நாள் என்று வாழ்த்துகின்றோம், அவரின் திருமண நாளில் வாழ்த்துகின்றோம். அதைவிட பொங்கல், வருடப்பிறப்பு, தீபாவளி, நத்தார் போன்ற பண்டிகைகளின் போதும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அவ்வாறே எங்களின் மொழி மேலும் எங்களின் நாட்டின் மேலும் எங்களுக்கு இருக்கும் மதிப்பை தெரிவிப்பதற்காகவும், அந்த மொழியை பேசுவதால், அந்த நாட்டினராய் இருப்பதால் நாங்கள் அடையும் பெருமையை கூறுவதற்காகவும் அந்த மொழியையும் அந்த நாட்டையும் வாழ்த்தி பாடுகின்றோம். இவ்வகையில் ஒருவரின் அடைவுகளை போற்றுவதற்காகவும் அவரை கௌரவிப்பதற்காகவும் அந்த அடைவுகளை அங்கீகரிப்பதற்காகவும் நேர்வயமான முறையில் இனிய சொற்களை கூறி அந்த நபரை நெஞ்சார வாழ்த்துதல் வாழ்த்துரை எனப்படுகிறது. வாழ்த்துரையின் போது வழங்குபவருக்கும் பெற்றுக்கொள்பவருக்கும் நேர்முகமான சிந்தனைகள் தோன்றுகின்றன. அதாவது வாழ்த்துரையால் இரு சாரருக்குமே நன்மை கிடைக்கின்றது. பிறந்தார், உண்டார், உறங்கினர் என வாழ்வை கடத்தாமல் குறிக்கோளுடனான பயன்மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்களில் ஒருவராக ஐங்கரன் விக்னேஸ்வரன் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவரை அறிந்த அனைவருக்கும் தெரிந்த விடயமே. அவரின் அடைவுகள் தொடர்பாக மனம் நிறைந்த மகிழ்ச்சியையும் உளமார்ந்த பாராட்டுகளையும் வழங்குவதற்கென இங்கு வந்திருக்கும் மூவரில் நானும் ஒருவர் என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எழுத்து என்பது ஒரு தவம் என்பர். அது ஒரு வரம் என நான் நினைக்கிறேன். 3 நூல்களை இன்று இங்கு வெளியிடவிருக்கும் ஐங்கரன் அவர்களை வாழ்த்துவதற்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக ஐங்கரன் அவர்களுக்கு முதலில் என் நன்றியை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2022ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவுக்கு போகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. அப்போது சிட்னியில் எழுத்தாளர் முருகபூதி அவர்கள் ஒழுங்கு செய்திருந்த இலக்கிய விழாவில் ஒன்றே வேறே என்ற என் நூல் தொடர்பான வாசிப்பு அனுபவ பகிர்வும் நிகழ்ந்திருந்தது. அதில் கலந்து கொண்ட பின்னர் சிட்னியில் நான் தங்கியிருந்த என் சிநேகிதி விஜயின் குடும்ப விழா ஒன்றில் நான் கலந்து கொள்ள வேண்டி இருந்தது. அங்கு என்னை கொண்டு சென்று விடுகின்ற பெரும் உதவியை செய்வதற்காக சண்முகம் சபேசன் அவர்களின் காற்றில் தவழ்ந்த சிந்தனைகள் என்ற நூல் பற்றிய தன் வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக அந்த விழாவில் கலந்து கொண்டிருந்த ஐங்கரன் அவர்களை முருகபதி அண்ணா ஒழுங்கு செய்திருந்தார். அந்த விழாவிலேயே ஐங்கரன் விக்னேஸ்வர அவர்களை நான் சந்தித்திருந்தேன். நான் போக வேண்டியிருந்த இடம் 1 மணி நேரத்துக்கும் மேற்பட்ட பயணிக்க வேண்டிய தூரத்தில் இருந்தது. அப்படி இருந்தும் அந்த உதவியை அவர் மகிழ்ச்சியுடன் செய்ய முன் வந்த போது சமூகத்தில் அவரின் பங்கையும் சமூகத்தில் அவருக்கு இருக்கும் பற்றையும் என்னால் உணர முடிந்தது. அன்றே ஐங்கரன் அவர்கள் மருத்துவர் விக்னேஸ்வரா அவர்களின் மகன் என்பதையும் அறிந்து கொண்டேன். நாங்கள் சிறிய பிள்ளைகளாக இருந்த போது டாக்டர் விக்னேஸ்வரா அவர்களின் சிகிச்சைக்கு அப்பாவுடன் பல முறை போயிருக்கிறோம். உலகம் உருண்டையானதுதான், தட்டையானது அல்ல என்பதை அந்த சந்திப்பும் அன்று மீளவும் நிரூபித்திருந்தது. அந்த அறிமுகமே இன்று என்னை இந்த மேடைக்கு அழைத்து வந்திருக்கிறது. அத்துடன் நான் ஒரு பெண் என்பதுதான்.
பெண்ணாக இருப்பதால் சில அனுகூலங்களும் இருக்கின்றன என்பதை மறுப்பதற்கில்லை. அனுபவம் மிக்க ஒரு பெண் எழுத்தாளர் என்பதால், அக்கா நீங்கள் வாழ்த்துரை வழங்குவதை விரும்புகிறேன் என அவர் சொன்ன போது, கிங்ஸ்டனில் இருக்கும் குயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கும் என் சின்ன மகளின் பிறந்த நாள் என்று என்பதால் முதலில் சற்று யோசித்தேன். அங்கிரன் அவர்கள் எனக்கு செய்த உதவி பற்றி தெரிந்திருந்த மகள் இந்த விழாவில் நான் கலந்து கொள்ளத்தான் வேண்டும் என்று அபிப்பிராயப்பட்டிருந்தார். 2022 நவம்பர் 5ஆம் தேதி சிட்னியில் அவர் வாழ்கின்ற மண்ணில் சந்தித்திருந்தவரை சரியாக 2 வருடங்களின் பின்னர் இன்று டொரண்டோவில் நான் வாழ்கின்ற மண்ணில் சந்திக்கின்றேன் என்பது கூட ஒரு வகையில் அதிசயம்தான். சார்ல்ஸ், நவீனன் என்னும் புனைவேர்களில் எழுதி வரும் ஐங்கரன் விக்னேஸ்வர அவர்கள் கைக்கு கவிதைகள் உள்ளடங்களாக 12 கவிதை தொகுதிகளை எழுதியிருப்பதுடன் சிறுவர் இலக்கிய ஆய்வையும் செய்திருக்கிறார். மேலும் இலக்கியத்துக்கூடாக மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கும் சேவைகளையும் செய்து வருகின்றார். அதற்கு எங்களின் விடுதலைக்கான போராட்டம் பற்றி அவருக்கு இருக்கும் புரிதலும் உலக அரசியல் பற்றிய விளக்கமும் தான் உதவியாக இருந்திருக்கின்றன என்பது விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. அப்படியான புரிதலுக்கும் விளக்கத்துக்கும் சிறு வயதிலேயே தனக்கிருந்த தேடல் தான் உதவியாக இருந்திருக்கிறது என்கிறார் அவர். இளம் வயதிலேயே ஐங்கரன் அவர்களுக்கு இருந்த முதிர்ச்சியையும் சமூக அக்கறையையும் காட்டுவதற்கு ஓர் உதாரணமாக 2 வாரங்களுக்கு முன் நிகழ்ந்த நிகழ்வொன்றில் திரு திருச்செல்வம் அவர்கள் என்னுடன் பகிர்ந்து கொண்ட ஒரு நெகிழ்ச்சியான விடயத்தை சொல்லலாம் என நினைக்கிறேன். முரசொலி ஆசிரியராக இருந்த திருச்செல்வம் அவர்களின் மகன் அகிலனுக்கு கவிதை எழுதும் பழக்கம் உண்டாம். அவரின் அபியாச கோப்பிகளின் பின்பக்கங்களில் ஏதாவது ஒரு கவிதையை எழுதி வைப்பது அவரின் வழக்கமா. 1980 இன்னொரு இலங்கை தமிழனால் அகிலன் அநியாயமாக கொல்லப்பட்ட பின்னர் அகிலன் எழுதியிருந்த கவிதைகளை தொகுத்து மரணம் வாழ்வின் முடிவல்ல என்ற அகிலனின் ஒரு கவிதையே தலைப்பாக்கி கவிதை தொகுதி ஒன்றை அகிலனின் ஓராண்டு நினைவாக ஐங்கரன் வெளியிட்டிருந்தாராம் என்றால் பாருங்களேன். அந்த நேரம் ஐங்கரனுக்கு ஒரு 20 வயது இருந்துக்கலாம். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய், தன் நோய் போர் போட்காட்கடை என்பதற்கேற்ப ஓர்மத்துடன் பத்திரிகைகளிலும் வலைத்தளங்களிலும் எழுதி வரும் ஐங்கரன் அவர்கள் சமகால நிகழ்வுகள் தொடர்பாக எழுதிய 3 நூல்களை அறிமுகப்படுத்துவதற்கென பேச்சாளர்கள் இங்கிருக்கிறார்கள். எனவே நூல்களுக்குள் நான் செல்லவில்லை. இலக்கிய உலகுக்கு மேலும் வளம் சேர்க்கும் வகையில் நலமுடனும் வளமுடனும் ஐங்கரன் அவர்கள் தொடர்ந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை வாயார கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையை நிகழ்த்துவதற்காக